வணக்கம் மக்களே. இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு செய்ய போகிறோம். அந்த குழம்புக்கு இன்னைக்கு ஒரு மசாலா அந்த குழம்போட சேர்க்க போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த குழம்போட ருசியை அதிகப்படுத்தும். உங்களால் அந்த ருசியை மறக்கக்கூட முடியாது. இந்த ஒரு மசாலா தான் குழம்பை வேறு லெவலில் கொண்டு போய் நிறுத்தும். சைட் டிஷ்க்கு சாதாரண ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் தான், ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது அமோகமாக இருக்கும். வாங்க செய்யலாம். 4 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் நான் இந்த பொருட்கள் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்து சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய், 2 பெரிய தக்காளி, ஒரு கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு 5 6 பூண்டு பல். இதுதான் இந்த குழம்புக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது நம்ம அரைக்க வேண்டிய ஒரு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இதுதான் முக்கியமான அந்த பொருட்கள். ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, தேங்காய், 5 6 பூண்டு பல், ஒரு கருவேப்பிலை கொத்து, 1½ ஸ்பூனு கொத்தமல்லி, சீரகம், மிளகு, வெந்தயம், சோம்பு. ஒரு எலுமிச்சை சைஸ் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். குழம்பு ரொம்ப புளிக்காகவும் இருக்காமல் பார்த்துக்கணும். மீடியமாக இருக்கணும் எல்லாமே காரத்துலேருந்து. இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் எதுக்குன்னா, இப்போ நான் வச்சுருக்கேன் இந்த மசாலாலாம் அதில் போட்டு வறுக்க போகிறேன். அதெல்லாம் ஒரே ஈவனாக வறுக்கணுன்றதுனால எல்லாத்தையும் மொத்தமாக இருக்கிற எல்லா பொருளையும் மொத்தமாக போட்டு நான் வதக்கி, அது பாருங்கள் ஒரு கலர் ஸ்டேஜ் வந்தோடனையும் ரொம்ப தீயாமல் அந்த பொருளை வதக்கி எடுக்கணும். எடுத்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நாம் அதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் அந்த கலர் அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். தீஞ்ச கலர் இல்லாமல் ஒரு மீடியம் நல்ல ஒரு கலரில் அதோட மனம் எனக்கு அவ்வளோ வாசனையாக இருக்குது. இந்த குழம்புக்கு இதுதாங்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஒரு கடாயில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு அடுத்து கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அந்த டப் டப்புன்னு ஒரு சவுண்டு வரும் பார்த்தீங்களா. கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் நம்ம வெந்தயத்தை ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போதும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் வெந்தயம் இருந்தால் போதும். போட்டு அது ரெண்டும் பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டு அந்த வெங்காயத்தோட பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கணும். வதங்கி அது ஒரு ஒரு ரொம்ப பொன்னிறமான்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு பக்குவம் வரும். ஒரு கண்ணாடி பதத்தில் வந்தோடனே முருங்கைக்காவை போட்டு வதக்கி, இந்த கலர் ஸ்டேஜ் வருது பாருங்கள். வந்த உடனே கத்திரிக்காய், தக்காளி 2த்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். வதங்கி அந்த கொஞ்சம் அந்த எண்ணெயிலே இந்த காய்கள்லாம் வெந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூட உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் வதக்குறேன். நீங்களும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட அந்த மசாலா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். அதோட ஆட் பண்ணி வதக்கின உடனே பாருங்கள் வதங்கணும் ஒரு கலராக இருக்கும் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்க சமைக்க. போட்டுட்டு நல்ல மசாலாவை அப்படியே பிசைங்க. பிசைஞ்சோடனே அதோட வாசமும் எப்படி தான் இருக்குங்க. வெறும் தக்காளி வெங்காயம் இது தாங்க போட்டிருக்கோம். அதுக்கே அவ்வளோ வாசம் இருக்குது. அது முடிச்சோடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இப்போ அதில் போட போகிறோம் பாருங்கள். அப்படி கட்டியான அந்த மசாலாவை கொஞ்சமாக தான் தண்ணி விட்டு அந்த மசாலா அரைச்சிருக்கேன். அரைச்சி அதில் போட்டிருக்கேன். அந்த மசாலாவை இருக்கேன். அந்த கலர் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கலருக்கு நமக்கு அப்படியே அள்ளி வாயில் சாப்பிடணும் போல் இருக்கா. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவில் அந்த மிக்சியில் இருக்க தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அப்படியே திக்காக அப்படியே ஊற்றி கலரி திக்கு கிரேவி வரணும். அந்த மேலே எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும். கொஞ்சம் கொதித்த உடனே இந்த ஸ்டேஜ் வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளியை எடுத்து நம்ம இப்போ இதில் ஊற்ற போகிறோம். இந்த புளி நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு மூடி போட்டு கொதி வந்த உடனே ஒரு திக்காக ஒரு கன்சிஸ்டன்சி வரும் பாருங்கள். அந்த மேலே அந்த எண்ணெய் அப்படியே நிற்கும். கொத்தமல்லி தூவி அப்படியே அழகாக பாருங்கள் எண்ணெய் மேலே மிதக்குது. கொத்தமல்லியெல்லாம் தூவி இந்த குழம்பு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வாங்க இப்போ உருளைக்கிழங்குக்கு போகலாம். உருளைக்கிழங்குக்கு ஒரு தேவையான ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். போட்டு வதக்கணுன்னே நம்ம இப்போ கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு அதில் போடுறேன். முதல்ல நான் ஒரு லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டு இதை மட்டும் வதக்குறேன். இன்னும் மிளகாத்தூள், தனியாத்தூள்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. சும்மா அப்படியே நல்லா வதக்குறேன். அது நல்ல ஒரு வெந்த பதம் தெரியும் நமக்கு. வெந்த உடனேயும் அதில் ஒரு மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஃப்ரை பண்ணுறேங்க. ஃப்ரை பண்ணி அதோட கலர் தீயவும் கூடாது, கிறிஸ்பியாகவும் நமக்கு இருக்கணும். ஆகையினால அந்த
அதை நல்லா இப்படி பெரட்டி பெரட்டி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு, இவங்களெல்லாம் ஒன்றா பெரட்டி நம்ம வறுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்பா இந்த வாசனை சும்மா சாதாரணமாகவே அந்த உளுத்தம் பருப்பு வாசனை அப்படி இருக்குங்க. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டது வாசனை வருது. அந்த அளவுக்கு நம்ம இப்படி தீக்காமல் அவ்வளோ அழகாக நம்ம செஞ்சு பசங்களுக்கு நீங்கள் பரிமாறி பாருங்கள், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்ப போட்டு சாப்பிட்டு சுட சுட மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அமோகமாக இருக்கும். லஞ்சுக்கும் நீங்கள் இது கொடுத்து அனுப்பலாம். நமக்கு ஒரு குழம்பு மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையும். சிரிக்காதீங்க. நம்ம சில நாள் நல்லா இருக்கும், சில நாள் கஷ்டமாக இருக்கும். எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும். வாழ்க்கையில் முன்னேறணுன்ற முயற்சியை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எல்லாமே ஒன்று கலந்து வந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி கிடைக்கும். ஆகையினால பயப்படாமல் தைரியமாக வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்க.